ஹுசைன் என்ன பண்ணுறாங்க, இப்போ மக்காலிருந்து நிறைய பேர் இவங்க அட்டாச் ஆகிருக்காங்க. மதீனாவிலிருந்து ஃபேமிலி மட்டும்தான் கிளம்பி மக்காவை போகும்போது மக்காவில் ஒரு பெரிய கூட்டம் வந்து நாங்களும் உங்கள் கூட கூஃபா வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே ஹுசைன் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு பயான் பண்ணுறாங்க. அவங்க சொன்னது என்ன, அங்கே ஒரு சேஃபான பிளேஸ் இருக்குது, அங்கே போய் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வரும்போது இங்கேயே எந்த இடத்துல அந்த லெட்டர் வருதோ, முஸ்லீம் அவங்களுடைய அந்த லெட்டர் வருதோ அந்த இடத்துலையே நிறுத்தி பயான் செய்கிறாங்க. என்ன சொல்கிறேன், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், மிகவும் விரும்பத்தகாத ஒரு செய்தி எனக்கு வந்து கிடச்சிருக்கு. மிகவும் விரும்பத்தகாத ஒரு செய்தி எனக்கு கிடச்சிருக்கு. முஸ்லிம் பின் அகீல் மற்றும் ஹானி பின் உருவா, அப்துல்லா பின் பக்தர், அதாவது இன்னொருத்தர் ஹெல்ப்புக்கு வந்தார்ல அவர், இவங்க 3 பேரும் கொல்லப்பட்டாங்க. நமக்கு ஆதரவு தருவதாக கூறிய நமது ஷியாக்கள் பின்வாங்கி விட்டார். ஆதரவு கொடுக்குறோன்னு சொன்னாங்க, போயிட்டாங்க. உங்களில் யார் திரும்ப செல்ல விரும்புகிறீர்களோ அவர்கள் திரும்பி செல்லலாம். போகிறவங்க தாராளமாக போருக்கு போன மனுஷன் அவர். அயோக்கியத்தனத்துடைய உச்சகட்டம் என்ன தெரியுமா, கர்பலா யுத்தம்னு போடுறாங்களே. எங்கடா நடந்துச்சு யுத்தம்? தலைப்பாருங்களேன், கர்பலா யுத்தம். ஏன்னா யுத்தம்ல தானே கொல்லப்படும் போது மக்களுக்கு ஒரு அனுதாபம் வராது. அது யுத்தமா? அது இனப்படுகொலை. அது இங்கேயாவது இயேசுடைய குடும்பத்தை கிறிஸ்தவர்கள் கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ராமருடைய குடும்பத்தை இந்துக்கள் கொலை பண்ண பார்த்துருக்கீங்களா? அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி திரும்பி போயிருங்க, உங்களில் யார் திரும்ப செல்ல விரும்புகிறீர்களோ அவர்கள் திரும்பி செல்லலாம், நான் உங்களை விடுவித்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா, மதீனாவில் தன்னுடன் புறப்பட்டவர்களை தவிர மற்றவர்கள் சென்று விட்டாங்க. அங்கே உயிர்கள் போகுது அப்படின்னோன்னா கிளம்பி எல்லோரும் போயிட்டாங்க. ஃபேமிலி மட்டும்தான் நிற்கிறாங்க. சென்ட்ரல் என்ன சொல்கிறாங்க, அவங்க கிளியர் பண்ணுறாங்க, ஃபுல் சப்போர்ட் இருக்குன்னு கூப்பிட்டேன், இப்போ சப்போர்ட் இல்லை, இதையும் தெரிஞ்சுக்கும். புரியுதா? அதுதான் சொல்கிறோம், நம்ம இங்கே தெளிவாக சொல்லிடணும். இந்த கிலோஃபத் இந்த விளைவெல்லாம் தெரிஞ்சு தான் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். அப்புறம் அவங்க எல்லாருமே அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க தெளிவாக இதுதான் அப்படின்னு. நமக்கும் தெரியும், தெரிஞ்சு ரிஸ்க்கு கால்குலேட் பண்ணி தான் உட்காந்துட்டு வரோம். இதில் என்ன, இவங்க வேணும்னா ரிஸ்க் ஏற்படுத்தி என்ன பயப்படுறீங்க, எல்லாரும் பயப்படுவாங்க. ரசூலா பயப்படலையா? ஹிரா கோயில் என்ன பண்ணாங்க? 3 நாள் என்ன பண்ணாங்க? கிளம்பி நேராக வந்தாங்களா? அபூஜஹல் பயந்து சுற்றி வந்தாங்களா? மூசா நபி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு போலியா? எல்லாரும் பயப்படுவாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு தான்ப்பா தைரியம் ஜாஸ்தி. அல்லாவை பார்த்தா நீங்கள்லாம் பயப்படாத ஆட்கள் இல்லை, நீங்களாம் பயங்கரமான வீரர்கள் தான். உங்களெல்லாம் வெத்துக்கணும், உங்கள் வீரத்துக்கெல்லாம் நாங்கள் சல்யூட்டு அப்படிங்கணும். இதான் சொல்கிறார் இவர். பார்த்துட்டு சொல்கிறாரு, வர்றவங்க வாங்க, இல்லைன்னா அப்படியே திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டா. இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்புறம் வழியில் ஒருத்தர் வர்றார், பனு இக்ரிமா அந்த குலத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்கிறார், எங்கே போகிறீங்க அப்படிங்கிற. ஹுசைன் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னா. சொல்கிறார், அல்லாஹ் மீது சத்தியமாக நீங்கள் போகக்கூடாது, திரும்பி விடுங்கள். நீங்கள் கூறிய சூழலில் நான் திரும்பி செல்வதை தான் நான் விரும்புவேங்கிற. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் யாராவது இந்த பக்கம் போவாங்களா? அந்த பக்கம் தாங்க போகணும், போய் ஹரம்லையாக போய் உட்காந்துக்கலாம் அப்படிங்கிற அவர் சொல்கிறார். அதுக்கு ஹுசைன் சொல்கிறாரு, அல்லாஹ்வின் அடியானே, நீ சொல்வது போல் திரும்பி செல்வது தான் சிறந்த முடிவு என்பது எனக்கு தெரியும். புத்திசாலித்தனமான முடிவு எதுனா இதுதான். எது? ரிவர்ஸில் போகிறது. நீ கூறியது சிறந்த யோசனையாகும், ஆனால் அல்லாஹ்வின் விருப்பத்தை நிறைவேற்றுவதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என கூறி புறப்பட தயாரானார்.